மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். 1வது, ஒரு சில வலிகளும் காயங்களும் யாரிடம் சொல்லி ஆறுதல் தேடுவதென்று தெரியாமலே ஆறாத காயங்களாக மனதோடு புதைந்து போய்விடுகின்றன. இன்னைய செய்தி, ஒரு 27 வயசு பொண்ணு, 4 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது, 3 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஒரு ஆட்டோ டிரைவருக்கு 2வது திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. நாள் குடிச்சிட்டு ரொம்ப பிரச்சனை. அம்மா வீட்டுக்கு வராங்க. அம்மா வீட்டுக்கும் ரொம்ப தகராறு பண்ணுறாரு. காலையில் அந்த பொண்ணு அந்த 2 குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. தேடி தேடி பார்க்குறாங்க. இங்கேக்கான ஒரு தனியார் கிணத்துல 3 பேருமே பிணமாக மிதக்குறாங்க. எவ்வளோ ஒரு வலி! அந்த சின்ன குழந்தைங்க மனசில் எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும். அந்த 27 வயசு பொண்ணோட மனசில் எவ்வளோ ஆசைகள் இருக்கும். எல்லாமே கருகி போய் இந்த தற்கொலைங்கிறது ஒரு தீர்வா? வாழ்வது என்பது வரம். இதில் இது மாதிரி ஒரு தவறான முடிவுகளை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. 2வது, முகங்களை மாற்றி மாற்றி என்னை வதைத்தவர்களை விட்டு பிரிகிற மகிழ்ச்சி எனக்கு. துரோகத்தின் நிழலிலிருந்து விடை பெற்ற மகிழ்ச்சி. எதிர்பார்ப்புகளை மட்டுமே தாங்கி வந்த உறவுகளை பிரிந்த மகிழ்ச்சி மரணம். என் மீது கவிழ்வது குறித்து நான் உணர்வது சிறகடித்து பறத்தலே. இந்த வரி அந்த செத்துப்போன பொண்ணு இருக்குல்ல, அது சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படி ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு அழகான உறவு, அருமையான உறவு. அதுலேயும் அதில் 2 பெண் குழந்தைங்களும் பறந்துட்டாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் அடி தடி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, இந்த குழந்தைகள் அதை பார்க்கும்பொழுது அவங்களுடைய மனதில் இருக்கிற வேதனை. அந்த பெண் அந்த 2 பெண் குழந்தைகளையும் அப்படியே அந்த கிணத்துல தள்ளி விட்டு சாகடிக்கும் பொழுது அதனுடைய மனசு எப்படி பதப்பதச்சிருக்கும். அடுத்ததாக அது குடிக்கும்போது அந்த குழந்தைங்க அங்கே கண் முன்னாடி துடிச்சிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது வேதனை. தயவு செஞ்சு யாருக்கும் வரவே கூடாது. 3வது, கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள், இதுவும் கடந்து போகும். இது பெண்களுக்கான வரிகள். நிச்சயமா இங்கே காயப்படுத்தியவங்களாக இருந்தாலும் காயம் அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே மாறக்கூடியது. இன்னைக்கு கஷ்டமாக இருக்கிறது நாளைக்கு சந்தோஷமாக வரும். அதனால் பெண்களே, தயவு செய்து குழந்தைகளையும் உங்களையும் தற்கொலைக்கு உள்ளாக்குகிற ஒரு தப்பான முடிவை எடுக்காதீங்க. வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க. இந்த உலகத்தில் இதுவும் கடந்து போகும், எல்லாமே மாறக்கூடியது. அதனால் நல்ல ஒரு திறமையானவர்களாக உங்களை நீங்கள் நல்லா ஆளாக்கி கொள்களாக ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த குழந்தைகளை வளர்த்து அந்த ஆணுக்கு முன் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறீங்கள, அதுதான் வாழ்க்கை. அதனால் இனி வருங்காலங்களில் எந்த பெண்ணும் இதுபோல் தற்கொலை என்கிற ஒரு தவறான முடிவினை எடுக்காமல் தைரியமாக எதிர்த்து போராடி வாழ்க்கையில் ஜெயித்து சந்தோஷமாக இருங்க. இந்த நிலை யாருக்குமே இனி வருங்காலங்களில் வரக்கூடாது.